மழைநீர் வடிய வழியில்லாமல் எப்போதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் கோவை எம்ஜிஆர் சந்தையில் தொழிலாளர்களுக்கு சேற்றுப்புண் ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் சந்தை ஒவ்வொரு மழையின் போதும் கடும் சேதங்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இதனால் இங்குள்ள வியாபாரிகளும் தொழிலாளர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக கூறும் மக்கள் மழையின் போது மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக மாறி தாங்கள் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர். இதன் எதிரொலியாக தொழிலாளர்கள் பலருக்கு கால்களில் சேற்றுப்புண் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் பலன் இல்லை என்று குற்றம் சுமத்தியிருக்கும் மக்கள் மழைநீர் தேங்காமல் இருக்கும் வகையில் கோவை எம்ஜிஆர் சந்தையில் மாநகராட்சி நிர்வாகம் ஒரு நிரந்தர தீர்வை காணும்படி வலியுறுத்தியுள்ளார். மழை நீர் அதிகமாகறதுனால இப்போ இந்த ஒரு 2 மாதமாகவே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க சார். ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. டிச்சு தண்ணியெல்லாம் இந்த 2 மாதம் ரொம்ப வருது. ரொம்ப வரதுனால இதனால் காய்கறியெல்லாம் ரொம்ப சேதமடையுது. கிருமிகள்லாம் காய்கறியில் ஏறுற அளவுக்கு டிச்சு தண்ணி காய்கறியில் பரவிடுச்சுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்து ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும். நாங்களும் இதுக்கு சம்மந்தமாக 2 மாதமாக மனுவும் கொடுத்துருக்குறோம். அப்புறம் கலெக்டர் மீட்டிங்கில் கூட விவசாய சங்கத்திலேருந்து எங்களுக்காகவும் பேசியிருந்தாங்க.